வணக்கம். இன்றைய பதிவு ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம முன்னால் போட்டிருக்கோம். இப்போ போடுற மெத்தட், அதனால் அவங்களுக்காக இந்த ப்ளவுஸில் முதல் மாடல். வாங்க படம் போடலாம். வாங்க. அளவுகள்: உயரம் 13, பின் கழுத்திறக்கம் 6, ஷோல்டர் 12, சின்ன ஷோல்டர் 2.25, கை நீளம் 6, கை சுற்று 5.25, முன் உயரம் 9, அடி உயரம் 2.25, மார்பு 34, சாணம் 35, இடுப்பு 27. இப்போ முதல்ல உயரம் ப்ளஸ் அரை, அப்புறம் கீழே இருந்து மேலே கழுத்திறக்கம், அப்புறம் மேலே இருந்து மார்பு 6இல் ஒரு பாகம், மார்பு 6இல் ஒரு பாகம், அக்கிலறக்கம். குறுக்கு கோடு, மார்பு 4இல் ஒரு பாகம் 8.5 + 1 9.5 + 1 உள்துணி. இடுப்பு 4இல் ஒரு பாகம் 6.25 + 1 7.25 + 1 உள்துணி. சைடு கோடு, இந்த கோடு போட்டால் இது எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். உள்துணி. அரை ஷோல்டர், சின்ன ஷோல்டர் ப்ளஸ் அரை வச்சுட்டு இங்கேருந்து நேராக கழுத்திறக்க கோடு, இங்கே அக்கிலறக்க கோடு. இங்கேருந்து அரை டு 1 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இங்கே ஷேப் எடுத்துருங்க. இப்போ அக்கிள் ரவுண்ட் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இங்கே 1/4 இன்ச் ஷோல்டர், 1/4 இன்ச்சு ஷேப் கொடுத்துருவோம். இது கழுத்து நம்ம என்ன மாடல் வேணுமோ போட்டுக்கலாம். ரவுண்ட் நெக். இப்போ பின்பாகம் முடிஞ்சிட்டு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இங்கேருந்து உயரம் ப்ளஸ் அரை, இங்கேருந்து கழுத்திறக்கம் ப்ளஸ் அரை, இங்கேருந்து மார்பு 6இல் ஒரு பாகம் அக்கிள் இறக்கம், மார்பு 4இல் ஒரு பாகம் ப்ளஸ் 1, இடுப்பு 4இல் ஒரு பாகம் ப்ளஸ் 1, அரை ஷோல்டர், சின்ன ஷோல்டர் ப்ளஸ் அரை, இங்கே காலேஜ் வச்சு இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. நேர் நெக் பாயிண்ட் கலந்து கொடுத்து இப்போ முன்பாகம், முன் உயரம் ப்ளஸ் கால், அடி உயரம் குறுக்கோடு போடுங்க. வெளியே 1 இன்ச், வெளியே 1 இன்ச் வச்சுட்டு கழுத்திறக்கு இறக்கம் 5.5, இங்கேருந்து உள்ள 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 1 இன்ச்சுக்கு கிராஸ் கோடு போட்டு இங்கேருந்து நேர்கோடு, நேர்கோடு போட்டு இங்கேருந்து மார்பு 10இல் ஒரு பாகம் ப்ளஸ் தையல், மார்பு 10இல் ஒரு பாகம் ப்ளஸ் தையல், இதிலிருந்து மார்பு 10இல் ஒரு பாகம் ப்ளஸ் தையல் வச்சுட்டு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 9.25 இருக்குது. நமக்கு தேவை இடுப்பு 4இல் ஒரு பாகம் 6.25 ப்ளஸ் அரை 7.25, 7.25 போனால் மீதி 2.3 வருது. 3.1 இருக்குது. அதை 2 பாகமாக 2 பக்கமாக வச்சு 9.25 6.25 7.25 போனால் இந்த 2.25 இங்கே 1.25 அரைக்கல், இங்கே 1.25 அரைக்கல். இந்த டாட்னுடைய அளவு மார்பு 12இல் ஒரு பாகம் வரணும். மார்பு 12இல் ஒரு பாகம் வரணும்.
இப்போ இந்த பாதி வச்சுருக்கிற அளவு இங்கே வச்சுக்கோங்க, அதே அளவு இங்கே. இப்போ அக்குள் ஃப்ரெண்ட்லேருந்து உள்பாகம் 1/2 இன்ச்சு உள்ளே கொடுத்து கரெக்டாக இங்கேருந்து 1 இன்ச்சு தொட்டு இந்த ஷேப் கொடுத்து முன்பாகம் முடிஞ்சது. இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன், முன் உயரம் ப்ளஸ் கால், அடி உயரம் வச்சுட்டு இங்கே நேர்கோடு போட்டு இங்கே 1 இன்ச்சு, இங்கேருந்து எவ்வளோ இருக்குது நமக்கு தேவை போக மீதியை டாட் போடணும். இப்போ இங்கே எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு இங்கே, அதே அளவு இங்கே எடுத்துகிட்டு இந்த 1/2 இன்ச்சு உள்ள வந்துடும். இப்போ இடுப்பு பட்டி போட போகிறோம். இப்போ இடுப்பு பட்டி இங்கே இருக்குது, கீழே எவ்வளவு 3.25 ப்ளஸ் 3/4 4. இப்போ இதில் டாட்டு, இதில் ஒரு டாட்டு, இதில் ஒரு டாட்டு, இதில் ஒரு டாட்டு. ஏன்னா 3 டாட்டு தான் வேணும்னு கேட்டாங்க. இது 4 டாட்டு போட்டால் இந்த ஷேப் வந்து நல்லா வரும், கப் ஷேப். இந்த சைடில் லூஸ் இருக்காது. இப்போ 4 இன்ச்சு சைடில் 3/4 இன்ச்சு கொடுத்து உள்ளே 1 இன்ச்சு கொடுங்க, கீழே 3/4 இன்ச்சு மடிப்புக்கு. இடுப்பு 4 ஒரு பாகம் 6.25 ப்ளஸ் 1/2 7.25. இப்போ அங்கே முன்பாகம் எவ்வளோ வச்சுருக்குறோமோ அதை விட 1/4 இன்ச்சு குறைவாக வச்சுக்கணும். 1/4 இன்ச்சு குறைவாக வச்சு இந்த ஷேப் எடுத்து இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன். இதிலிருந்து உயரம் எவ்வளோ தேவை அதை விட 3/4 இன்ச்சு கூடுதல். இங்கே 3/4 இன்ச்சு வச்சு இங்கே ஷேப் எடுத்துகிட்டு கீழே 3/4 இன்ச்சு, வெளியே 1 இன்ச்சு. இங்கேருந்து இடுப்பு 4 ஒரு பாகம் ப்ளஸ் 1/2. இந்த சைடை விட முன்பாகம் 1/4 இன்ச்சு மைனஸ் வச்சு இந்த ஷேப் எடுத்து விட்டு இப்போ கை போட போகிறோம். இப்போ கை நீளம் 6 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1. கை நீளம் 6 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1. இப்போ இங்கேருந்து மார்பு 10 ஒரு பாகம், மார்பு 10 ஒரு பாகம். இங்கேருந்து மார்பு 4 ஒரு பாகம் -1. மார்பு 4 ஒரு பாகம் -1. அந்த கிராஸில் போட்டு எந்த இடத்துல வருதோ இப்போது இது முன்கை சுற்றளவு 5.25. அவுட்லைன் எடுத்துங்க. இப்போ இதை 3 பாகமாக வச்சுக்கணும். இங்கே 1/2 இன்ச். இப்போ உள்ள 1/2 இன்ச்சு முன்பாகம் எடுத்துச்சு. கை முடிஞ்சது. இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன். கை நீளம் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1, மார்பு 10 ஒரு பாகம். இங்கேருந்து கிராஸ் கோடு போட்டு மார்பு 4 ஒரு பாகம் -1. இங்கே முன்கை சுற்றளவு வச்சுட்டு இதை 3 பாகம் எடுத்து இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே உள்ள 1/2 இன்ச்சு இந்த ஷேப்பு கொடுத்தாங்க. ப்ளவுஸ் முடிஞ்சது. வரைபடம் இப்போ உள்ளல்ல போட போகிறோம். வாங்க உள்ளல்ல பார்க்கலாம். இப்போ அளவுகள் அதே அளவு தான். 13, 6, 12, 1/2, 2.25, 6, 5.5. உயரம், கழுத்திறக்கம், ஷோல்டர், சின்ன ஷோல்டர், கை நீளம், கை சுற்று, அப்புறம் முன் உயரம் 9, அடி உயரம் 2.25, மார்பு 34, சாணம் 35, இடுப்பு 27, 26, கை சுற்று
முன் கழுத்தரகம் 5 அரை. உயரம் ப்ளஸ் அரை, உயரம் ப்ளஸ் அரை. கீழே இருந்து கழுத்தரக்கம் ப்ளஸ் தையல், மேலிருந்து அக்கிள் இறக்கம் மார்பு 6ல் ஒரு பாகம், மார்பு 6ல் ஒரு பாகம். இப்போ மார்பு 4ல் ஒரு பாகம் 8 + 1 9.5, இடுப்பு 4ல் ஒரு பாகம் 26, 6.5 + 1. இப்போ அரை ஷோல்டர், சின்ன ஷோல்டர் ப்ளஸ் அரை, அங்கிருந்து இங்கே 1/4 இன்ச், இங்கே அங்கிள் ரவுண்டு, இங்கேருந்து 1 இன்ச் வச்சு கழுத்து ஷேப் எடுத்துங்க. இப்போ பின்பாகம் முடிஞ்சது. இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன். உயரம் ப்ளஸ் அரை, இங்கேருந்து கழுத்தரக்கம் ப்ளஸ் அரை, இங்கேருந்து மார்பு 6ல் ஒரு பாகம் அக்கிள் இறக்கம், இங்கேருந்து மார்பு 4ல் ஒரு பாகம் ப்ளஸ் 1, இடுப்பு 4ல் ஒரு பாகம் ப்ளஸ் 1 போட்டுட்டு இங்கே பேக் டாட் போட்டுங்க. இந்த மார்பு 10ல் ஒரு பாகம் வச்சு இந்த முன் உயரத்துக்கு நேர டாட், அதில் இருந்து டாட் இங்கே அரைஞ்சு, இங்கே அரைஞ்சு. சரியா? இப்போ முன்பாகம் போட போகிறோம். இங்கேருந்து முன் உயரம் 9 + 1/4, 1/4 அரைக்கால், அடி உயரம் 2.25. இங்கேருந்து நேர்கோடு, இங்கேருந்து நேர்கோடு, இங்கே 1 இன்ச்சு, இங்கே கழுத்தரக்கம் 5.5, உள்ள அரை இன்ச்சு, இங்கே கோட் போட்டுட்டு இங்கே மார்பு 10ல் ஒரு பாகம் ப்ளஸ் தையல் வச்சுட்டு இங்கே நேர்கோடு, அப்புறம் இங்கே அதே நேர்கோடு. இங்கேருந்து இடுப்பு 4ல் ஒரு பாகம் எவ்வளோ இருக்குது? இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 10 அரை இருக்குது. நமக்கு தேவை இடுப்பு 4ல் ஒரு பாகம் 6.5 + அரை, 7 போனால் மீதி 3.25 வருது. 3.25 இங்கே பாதி, இங்கே பாதி. 3.25 கொஞ்சம் டாட்டு கூட தான், 2.25 இறக்கால் போதும். அப்படி இருந்துன்னா சைடில் குறைச்சிக்கலாம். ஏன்னா டாட்டினுடைய அளவு இந்த அளவு போதும், மார்பு 12ல் ஒரு பாகம். இப்போ அதே அளவு 1.25 இறக்கால், சைடில் 1.25 இறக்கால். போட்டு முன்பாகம் குழிவு 1/2 இன்ச்சு உள்ள எடுத்து முன்பாகம் முடிஞ்சது. இப்போ இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன். முன் உயரம் ப்ளஸ் 1/4, அடி உயரம், இங்கேருந்து நேர்கோடு, இங்கே கழுத்தரக்கத்திலிருந்து உள்ள 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க, இங்கே 1 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து நேர்கோடு போட்டு இங்கேருந்து எவ்வளவு இருக்குது நம்ம இடுப்பு தேவை, இடுப்பு போக மீதியே 2 பக்கம் டாட் எடுத்துங்க. டாட் எடுத்துட்டு அக்கிள் 1/2 இன்ச்சு. இப்போ இடுப்பட்டி போட போகிறோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தேவை? 3.25 + 3/4, 4.25. இங்கேருந்து 3/4 இன்ச்சு வெளியே வச்சு இங்கே ஷேப் உள்ள 1 இன்ச்சு வச்சுருங்க, உள்ள துணி. இப்போ இடுப்பு 4ல் ஒரு பாகம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு, இடுப்பு 4ல் ஒரு பாகம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு.
இப்போ இங்கே எவ்வளோ வச்சுருக்கோம், 4.25 வச்சுருக்கோம். இங்கே 1/4 இன்ச்சு மைனஸ் வச்சுட்டு இங்கே இருந்து லைட் பெண்ட் கொடுத்து கீழே மடிப்புக்கு 3/4 இன்ச்சு. அவுட்லைன் போட்டோம்னா இந்த ஒரு தடவை சொல்லியிருந்தேன். இங்கே இருந்து இங்கே எவ்வளவு தேவை அதை விட 3/4 இன்ச்சு கூடுதல். இங்கே 3/4 இன்ச்சு வெளியே வச்சு கிராஸ் எடுத்துட்டு இதுலேருந்து இடுப்பு 4 பாகம் ப்ளஸ் அரை. இந்த அளவோட 4 இன்ச்சு மைனஸ் விட்டு இங்கே ஷேப் கொடுத்து கை முடிஞ்சது. இப்போ கை பட்டி முடிஞ்சது, கைக்கு வரும். இப்போ கை நீளம் 6 ப்ளஸ் அரை 6 ப்ளஸ் 1 பட்டிக்கு. மார்பு 10 ஒரு பாகம், மார்பு 10 ஒரு பாகம் வச்சுட்டு இங்கேருந்து மார்பு 4 ஒரு பாகம் 8 மைனஸ் 1 வச்சு இங்கேருந்து கிராஸ் எடுத்துங்க. எடுத்துகிட்டு இதை 3 பாகம் இங்கே 1/2 இன்ச் இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சை தொட்டு இந்த ஷேப் எடுத்துங்க. அப்புறம் முன்பாகம் அங்கே 1/2 இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து மத்திக்கு வந்து இந்த ஷேப் எடுத்துங்க. இந்த முன்கை சுற்றளவு 1 இன்ச்சு வெளியே அவுட்லைன். கை முடிஞ்சது. இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன். கை நீளம் ப்ளஸ் அரை ப்ளஸ் 1 மார்பு 10 ஒரு பாகம் வச்சு நேர்கோடு போட்டு இங்கேருந்து கிராஸாக கோடு போட்டு மார்பு 4 ஒரு பாகம் 1/2 இன்ச்சு மைனஸ் அதை 3 பாகமாக எடுத்துகிட்டு இங்கே 1/2 இன்ச்சு வச்சு இதில் ஜாயின் போட்டுருங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு இந்த ஷேப் எடுத்துருங்க. இப்போ உள்ளன் முடிஞ்சுட்டு இப்போ துணியில் வெட்ட போகிறோம். இப்போ நம்ம துணியில் வெட்ட போகிறோம். அதே இடம் தான். இப்போ 1/4 இன்ச்சு கீழே தையலுக்கு, உயரம் 13 ப்ளஸ் 1/4 இறக்கா மேலே தையலுக்கு. இப்போ கழுத்திறக்கம் ப்ளஸ் 1/4 இறக்கா. இப்போ மார்பு 6 ஒரு பாகம், மார்பு 6 ஒரு பாகம். இப்போ மார்பு 4 ஒரு பாகம் ப்ளஸ் 1 8 9 இடுப்பு 4 ஒரு பாகம் 6 1 7. அரை ஷோல்டர் இங்கேருந்து சின்ன ஷோல்டர் ப்ளஸ் அரை. போட்டு இங்கே ஒரு அரை டு 1 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து ஷேப் கொடுத்துக்கலாம். இங்கே 1/4 இன்ச்சு பின்பாகம் முடிஞ்சிட்டு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். உயரம் ப்ளஸ் தையலுக்காக மேலேயும் தையல் எடுத்து இங்கேருந்து கழுத்திறக்கம் ப்ளஸ் தையல், மார்பு 4 ஒரு பாகம் ப்ளஸ் 1 இடுப்பு 4 ஒரு பாகம் ப்ளஸ் 1 அரை ஷோல்டர் சின்ன ஷோல்டர் ப்ளஸ் அரை 1/4 இன்ச்சு வச்சு இந்த ஷேப் கொடுத்துங்க. இப்போ இதை மார்பிலே விட்டுடலாம். இப்போ அப்படியே துணியை மடித்து போட்டு கை எடுத்துடும்.
1 இன்ச்சு கைப்பட்டிக்காக கை நீளம் ப்ளஸ் அரை மார்பு 10 ஒரு பாகம் மார்பு 4 ஒரு பாகம் -1 போட்டு இதை 3 பாகமாக வச்சுட்டு இங்கே 1/2 இன்ச்சு வச்சு இதில் ஜாயின் பண்ணுறங்க. அப்புறம் இங்கேருந்து மத்தி கொண்டு வந்து உள்ள 1/2 இன்ச்சு வச்சுங்க. இப்போ முன்கை சுற்றளவு முன்பொழிவு தனியாக எடுத்துடலாம். முன்பாக இருக்கிறோம். இந்த முன்பாக எடுத்ததுலேயே இது நேரில் போடுறான்னா இப்படியே போட்டுடலாம். இப்போ கிராஸாக போடுறதானா அப்படியே மாற்றி இதுதான் கிராஸில் போடுறது. இப்போ இதை கிராஸ்லேயே போட்டுருந்தேன். இது கிராஸ் கட்டிங்கே போட்டுருவோம். கிராஸ் கட்டிங் தேவையில்லை, இதனால் நிறைய பேர் விரும்புகிறதுனால இது கிராஸ் கட்டிங் போட்டு இங்கேருந்து நேர்கோடு போட்டுட்டு முன்கழுத்து அடக்கம் 5.5. இப்போ இதை எடுத்துடுறாங்க. பேக் எடுத்துட்டு தனியாக போட்டு இங்கேருந்து கழுத்திறக்க போடு. இங்கே உள்ள 1/2 இன்ச்சு, இங்கே வெளியே 1 இன்ச்சு. முன் உயரம் 9 ப்ளஸ் காலரைக்கால் தையலுக்கு அடி உயரம் 2.25. உள்ள 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்துங்க. எடுத்துங்க அப்புறம் எடுத்துங்க. இங்கே மார்பு 10 ஒரு பாகம் ப்ளஸ் தையல் வச்சு இங்கே போட்டுட்டு இப்போ இங்கே மொத்தம் எவ்வளவுக்கு 10 இருக்கு. நமக்கு தேவை 7 7 பணம் 3 இருக்கு. மீதி 3 இங்கே 1.5 இங்கே 1.5. அதே 1.5 இங்கே இருக்குங்க. அதே 1.5 இங்கே வச்சு இங்கே எடுத்து கழுத்துறோம் ஷேப் எடுத்துங்க. இன்னொரு தடவை விடுவேன். சரி, வெட்டிட்டு கிராஸ் கட்டிங்கிறது இதுதான். எல்லாம் ஒரே கணக்கு தான். துணியை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணணும், அவ்வளோதான். நேரில் போட்டால் தான் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் நம்ம ப்ளவுஸினுடைய விளக்க வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ இது பட்டி. இப்போ நமக்கு பட்டி எவ்வளவு தேவை? இப்போ இங்கேருந்து
3/4 இன்ச்சு மேலே வச்சுங்க. 3/4 இன்ச்சிங்கன்னா அந்த சைடு டாட்டுக்கும் தையலுக்கும் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா நமக்கு தேவை 3.5. வந்து இடுப்பு 4 ஒரு பாகம் 6.5 + 1/2 7. இப்போ இங்கே எவ்வளோ வச்சுருக்கோம் 3 வச்சுருக்கோம். இங்கே இருந்து 1/4 இன்ச்சு குறைய வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு குறைய வச்சுட்டு இங்கே ஃப்ரண்டில் டாட் இங்கே இருந்து 6 இன்ச்சு மேலே ஏற்றுங்க. இங்கே இருந்து அப்பிள் டாட்டு ஒரு 1.5 இன்ச்சு வெளியே வச்சுங்க. அதே மாதிரி சைட்லேயும் பின்பாகத்துக்கு இதுக்கு நேர முன் டாட்டுக்கு நேர போட்டு 1 இன்ச்சு முன்பாகத்தில் ஒரு தடவை சொல்லிடுது. முன் உயரம் +1/4 அடி உயரம் வச்சுட்டு இங்கே இருந்து நேர்கோடு போட்டு இங்கே 1 இன்ச்சு வெளியே வச்சுக்கோங்க. இங்கே நேர்கோடு போட்டு இடுப்பு தேவை மீதி எவ்வளோ இருக்கோ அதை 2 பக்கமும் டாட்டா பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இந்த அக்கள் கோடு அக்கள் இங்கே 1/2 இன்ச்சு உள்ள அடித்து ஷேப் எடுத்துங்க. இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு வச்சு நம்ம ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். இடுப்பு பட்டி நம்ம இங்கே எவ்வளோ தேவை +3/4 தையலுக்கு அதோட 1/4 இன்ச்சு குறைவாக வச்சுக்கணும். கை நீளம் +1/2 மார்க் 10 ஒரு பாகம் வச்சு இந்த கிராஸ் கோடு போட்டு இங்கே மார்க் 4 ஒரு பாகம் -1 போட்டு எடுத்துகிட்டு இங்கே முன்கை சுற்றளவு வச்சு ஷேப் எடுத்துங்க. எடுத்து கை வச்சுட்டு பின்பாகம் இந்த கிராஸ் கட்டிங் போட்டதுனால என்ன செய்யலாம்னா இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு 1/4 இன்ச்சு இங்கே முன்னால் கட்டிடுங்க. ஏன்னா இந்த லூஸ் விழுவும், அதுக்காக இந்த 1/4 இன்ச்சு கட்டலாம். கிராஸில் போட்டால் நேரில் போட்டால் மேக்ஸிமம் தேவையில்லை. இப்போ பேக்கு முன்பாகம் பட்டி கை கட்டிங் முடிஞ்சது. இதை நல்லா ட்ரைனிங் எடுங்க. இந்த உள்ளில் போடும்போது 1க்கு 10 தடவை போடுங்க. போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நல்லா நிற்கும். அதுக்கப்புறம் துணியில் வெட்டுங்க. வணக்கம், நன்றி.